என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் நாட்கள், அதாவது குறிப்பாக அமாவாசை தினங்கள் வரப்போகிறது. இந்த அமாவாசையை முன்னிட்டு மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அமாவாசையை தொடர்ந்து மேசராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் சாதகமான பலனையும் சில விஷயங்கள் பாதகமான பலனையும் தருதுங்க. அது என்ன விஷயம் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, ஜானவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர, வியாபாரத்தில் பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு அளிக்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மேச ராசிக்கார நேயர்களே, 9/6/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. 15/6/2024 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறாரு. மேலும் 26/6/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கும் மாற இருக்கிறாருங்க. இதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்து வரும் மேசராசிக்காரருக்கு இந்த மாதம் மனதில் புது தெம்பு உண்டாக போகுது. மேலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படும். முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். மேலும் உங்களுக்கு பணவரத்தானது அதிகரித்து காணப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு அடிக்கடி வரலாம். உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் அதிக கவனமுடன் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை மாதத்தின் மத்திய பகுதியில் செய்வது உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரத்தானது மிகவும் திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம்தாங்க. பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரலாம். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அந்த குழப்பமும் பின்பு நீங்கிவிடும். ராசியில் இருக்கும் புத்திகாரகன் புதனால் எல்லாவற்றையும் சமாளித்து நீங்கள் வெற்றியும் அடைய போறீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு பின்பு நீங்கிவிடும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையே காணப்படுங்க. பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பணவரத்தும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படுது. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு பின்பு நீங்கிவிடும். வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. மேலிடத்தின் மூலமாக மனம் மகிழும்படியான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது தான் உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். வீண் கவலையை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் நீங்கள் செயல்பட போறீங்க. வீண் கவலை ஏற்பட்டு பின்பு நீங்கி விடுங்க. செலவுகளானது அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு இட மாற்றமும் ஏற்படும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தடை தாமதமும் ஏற்படலாம். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளவும் நேரலாங்க. எனவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. புதிய நட்பு உங்களுக்கும் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம். அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு
வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிடும். பரிகாரமாக முருகனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதியும் உண்டாகுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 20 மற்றும் 21. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 12, 13 மற்றும் 14. இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில் மேச ராசிக்கு தானஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன் கிரகங்களின் சேர்க்கையானது பல விதத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. மேலும் ஜூன் மாதத்தில் மேச ராசியினரின் வேலையில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. உங்களின் பணியிடத்தில் வேலைகளை முடிப்பதில் மிகவும் தீவிரமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களின் அதே சமயம் உங்களின் நல்ல மதிப்பை காப்பாற்றி கொள்ளும் வகையில் முயற்சியும் நீங்கள் எடுப்பீங்க. உங்களின் உற்றார் உறவினர்களுடன் தகராறு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளதுங்க. ஜூன் மாதத்தில் 2வது வாரத்தில் உங்களின் நிலைமை சற்று மேம்பட்டே காணப்படும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் நல்ல ஆதரவை நீங்கள் பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பணியிடத்தில் எதிரிகள் உங்கள் மீது ஆதரவு ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்வாங்க. இருப்பினும் உங்களின் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் காரணமாக வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழிலதிபர்கள் தங்களின் வேலைகளை விரிவுபடுத்துவதில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படுவாங்க. லாபகரமான திட்டத்தில் முதலீடு செய்யவும் வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களின் எதிர் நிலைமை சீராகும். மேலும் வேலை செய்பவங்க இந்த மாதத்தில் கூடுதல் வருமானம் பெறவும் வாய்ப்பு உள்ளது. விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளதுங்க. மேலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான வெற்றியாளர் ஆணவம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதுங்க. ஆணவத்தை கட்டுப்படுத்துவது, பேச்சு செயலில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் தேவைப்படுது. பணம் தொடர்பாக எந்த ஒரு அபாயகரமான முடிவுகளை எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும். காதல் விஷயத்துல சாதகமான மாதமாகவே உங்களுக்கு அமைதுங்க. திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு இனிமையானதாக தான் இருக்கும். மேலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன் நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. வருகின்ற பிரச்சனைகளை நிதானமாக எதிர்கொண்டு இதனால் வெற்றியும் பெறுவீங்க. மாணவர்கள் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கூட உள்ளது. அரசாங்க ஒப்பந்ததாரர்கள் வேலைகளை நிறைவு செய்து புதிய ஒப்பந்தத்திற்காக விண்ணப்பம் செய்வாங்க. மேலும் கலைத்துறையினர் வெளிநாடு சென்று தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி புகழும் அடைவாங்க. மேலும் செவ்வாய் 12 மற்றும் 1ஆம் இடத்துல இருப்பதனால எதையும் நிதானமாக செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல மிக எச்சரிக்கையாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும். அனாவசியமாக நீங்க கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பின்னர் அதை அடைக்க மிகவும் சிரமப்படவும் நேரலாம். புதன் 2ஆம் இடத்துல இருப்பதனால எதிர்பார்த்த அளவு பணவரவு இருக்காதுங்க. மேலும் அத்தியாவசிய செலவுகள் கையை கடிக்க போகுது. சனி 11ஆம் இடத்தில் இருப்பதால மனை இட விற்பனையில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் கிடைக்க போகுது. ஆன்லைன் வர்த்தகங்களில் துணிந்து நீங்கள் ஈடுபடலாம். சூதாட்டத்தில் இறங்கக்கூடாது. ராகு 12ஆம் இடத்துல இருப்பதனால தேவையில்லாத ஒரு செலவுகள் உங்களை திக்குமுக்காட தான் வைக்கும். கேதும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம். பெரியவர்கள் முயற்சியால் மீண்டும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்காக நீங்க அதிக செலவு செய்வீங்க. மேலும் இந்த மாதம் உங்கள் மீது நீங்கள் அதிகப்படியான அக்கறையும் கொள்வீங்க. உங்களுடைய புகழுக்கு முக்கியத்துவமும் அளிப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையுடன் செயல்பட முயற்சியும் எடுப்பீங்க. குடும்ப விஷயங்களில் முன்னேற்றமானது காணப்படும். உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்கள் அதிக அக்கறையுடனும் பாசத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறனானது அதிகரித்து காணப்படும். உங்கள் இளைய உடன்பிறப்புடனான உறவு சுமூகமாக இருக்க வாய்ப்பு இல்லைங்க. உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூட நேரலாம். இந்த மாதம் ரியல் எஸ்டேட் விஷயங்கள்ல முதலீடு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுடைய வருமானம் இந்த மாதம் பெருகவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். இந்த மாதம் நீங்கள் முறையான தூக்கம் மேற்கொள்ள போறீங்க. அதன் மூலம் உங்கள் மன அமைதி அதிகரித்து காணப்படும். இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலனையும் அடைய போறீங்க.
இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் நாட்கள் இந்த அமாவாசையை முன்னிட்டு எப்படி அமையப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.